வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு வாட்ஸ்அப்பில் தான் வந்திருந்தது. ஒரு சிரியாலேருந்து ஒரு ஸ்கூல், கேர்ள்ஸ் ஸ்கூல்லேருந்து ஒரு ஒரு சின்ன அது நடந்தது நடக்காது அதெல்லாம் வேறு விவாதம். பட் அது வந்தது ரொம்ப அழகாக இருந்தது. அந்த மெசேஜ் ஒரு கிளாஸில் அந்த ஸ்கூலுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க யாரோ ஷூ மேனுஃபேக்சரர். எல்லா கிளாஸுக்கும் ஒரு ஒரு ஹை கிளாஸ் ஷூஸ் அப்படின்னு ஸ்பான்சர் பண்ணியிருக்கான். அந்த ஒரு கிளாஸில் வந்து எந்த குழந்தை இந்த எக்ஸாமில் அன்றைக்கி அந்த பர்டிகுலர் டேயில் அந்த எக்ஸாமில் எந்த குழந்தை வந்து நல்ல மார்க் வாங்குறதோ, மேக்ஸிமம் மார்க் வாங்குறதோ அந்த குழந்தைக்குன்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. அன்றைக்கி அந்த எக்ஸாம் எல்லாம் முடித்து பார்த்தா எல்லா குழந்தைகளும் 98% whatever it is, எல்லோரும் ஒரே மார்க் வாங்கியிருக்காங்க. அப்போ டீச்சருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டீச்சர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த மாதிரி நீங்கள் எல்லோரும் உங்கள் பேர் எழுதி இந்த பாக்ஸில் போட்டுருங்க, அதுலேருந்து குலுக்கி எடுப்போம், யாருக்கு அந்த பேர் வருதோ அதை கொடுத்துடலான்னு சொல்லியிருக்காங்க. அந்த குலுக்கி எடுத்த போது ஒரு பேர் வந்து ஃபாத்திமான்னு வச்சுங்களேன் வந்தது. அந்த ஃபாத்திமாவுக்கு அதை கொடுத்துட்டாங்களாம். ஆக்சுவலாக வீட்டுக்கு வந்து தான் பார்த்துருக்காங்க, உள்ளுக்குள்ளார அத்தனை பேரும் ஃபாத்திமான்னு தான் இருந்திருக்கு இந்த பாக்ஸில். அதாவது அந்த அந்த குழந்தைகள்லேயே ரொம்ப ஏழைப்பட்ட குழந்தை வந்து அந்த ஃபாத்திமாவும், அவளால் ஷூ வாங்க முடியாமல், அவங்க வீட்டில் ஷூ வாங்க முடியாமல் கிழிஞ்ச ஷூவையோ இல்லை ஷூவே எல்லாமே வந்திருக்கிறதாக அந்த அதில் வருது. அந்த மனித நேயம் இருக்குல்ல அந்த குழந்தைகளுக்கு, அது ஏதோ பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்து தான் வரும். மனித நேயம்ங்கிறது குழந்தைகளுக்கு நாம் தான் சொல்லிக் கொடுக்கணும், பெரியவா தான் சொல்லிக் கொடுக்கணும். அது அதான் கேட்காம கூட இருக்கலாம், ஆனால் நம்ம சொல்லி தான் சொல்லணும். அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம், சிரியான நம்ம மனசில் என்ன மனசில் வரும், ஐஎஸ் அதுதான் வரும், வேறு எதுவும் வராது இல்லையா. பாகிஸ்தான் அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு மனசில் என்ன வரும், டெரரிசம் அப்படின்னு தான் வரும் இல்லையா. அந்த ஜென்ரலைஸ் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து எவ்வளோ தூரம் உண்மை. ஏன்னா பாகிஸ்தானில் மனிதாபிமானம் இருக்கிற ஆள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? சத்தியமாக உண்டு, எனக்கு தெரிஞ்சே உண்டு. ஹசன் எல் ஹஸ்னின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு மஸ்கட்டில் என்னோடய ரூம்மேட்டு, அவ்வளவு நல்லவன், அவ்வளவு மனிதாபிமானம் இருந்தவன். அந்த மாதிரி ஆட்கள் உண்டு. அப்படி பார்க்க போனால் இந்தியாவிலேயோ வந்து 5 வயசு சிறுமியை இறக்கமே இல்லாமல் கற்பழிக்கிற நாய்கள்லாம் இந்தியாவில் இல்லையா இருக்காங்க. ஸோ அதனால் let us not generalize any statement. அதாவது நீங்கள் if you happen to see the movie called Odessa File, ஃப்ரெட்ரிக் ஃபோர்சைத்தோட கதை அது. அந்த அதில் ஒரு வாய்ஸ் ஓவர், படம் முடிகிற போது வாய்ஸ் ஓவர் ஒன்று வரும், பீப்புள் ஆர் நாட் பேட், only individuals அப்படின்னு வரும். இது என்னுடைய கருத்து. இதில் உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம், மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் எல்லா இடத்திலும் நல்லவர்களும் உண்டு, எல்லா இடத்திலும் கெட்டவர்களும் உண்டு. இதுதான் உலகம். அவ்வளோதான். இந்த எண்ணத்துடன், இந்த செய்தியுடன் நாளை சந்திப்போமா? இன்ஷா ஐயப்பா. காட் பிளஸ் யூ ஆல்.